வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஸ்லைம் தான் பண்ண போகிறோம். ஸோ நாம் இன்றைக்கி வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு யூஸ் பண்ணி ஸ்லைம் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்கக்கிட்ட ஹெட் அண்ட் ஷோல்டர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்ககிட்ட எந்த ஷாம்பு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் கிளினிக் ப்ளஸ் ஷாம்புவில் ₹1 பேக்கெட் இருக்கும், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஷாம்புக்கு. ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அக்ரலிக் கலர் தான் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். இது வந்து கேமல் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பட்டர் ஸ்லைம் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பட்டர் ஸ்லைம் வந்து எல்லோ கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து எல்லோ கலர் எடுத்துருக்கேன். எல்லோ கலர் எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஷாம்புவோட. உங்கள்கிட்ட கலர் இல்லைன்னா நீங்கள் வாட்டர் கலர், போஸ்டர் கலர், எந்த கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் இது கூட நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண போகிறோம். சோள மாவு, கார்ன் ஸ்டார்ச் இது மாதிரி சொல்லுவாங்க, அதுதான் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஸ்லைமே செய்ய போகிறோம். இதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு பதிலாக வேறு எந்த ஆல்டர்னேட்டிவான பொருளும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஸ்லைமோட டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். ஏன்னா பட்டர் ஸ்லைமோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளே மாதிரியும் இருக்காது, ஸ்லைம் மாதிரியும் இருக்காது. ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்குள்ளே அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட் ஆகும். ஓகேவா? நம்ம திக்காக ஆட் பண்ண எல்லோ கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டன் ஆகும். ஸோ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க இது வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்லைம் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கட்டியாக இருக்கும், முன்னாடியோட கொஞ்சம் கட்டியாக இருக்கா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணணும். அதோட டெக்ஸ்சர் வந்து அந்த பிளேட்லேயே ஒட்டாமல் வரும், சாரி அந்த பவுல்லே ஒட்டாமல் வரும். அதான் இதோட டெக்ஸ்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணப்போ இது பாருங்கள், அந்த பவுல்லே ஒட்டாமல் எப்படி வந்துடுச்சுன்னு. ஆனால் அது எல்லாமே இந்த ஸ்பூன்லேயே ஒட்டிக்கிச்சு. ஸோ இதுதான் இதோட கரெக்டான ஸ்டேஜு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து மேலே தூவி விட்டுட்டு நம்ம கையால் பிசைய வேண்டியதான். ஓகேவா? இப்போ இது மாதிரி இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து கையால் பிசைகிறேன். நம்ம லைட்டாக மாவு அப்ளை பண்ணிக்கிறோம், ஏன்னா அப்போ தான் நம்ம கையில் வந்து ஒட்டாது. இப்போ நான் இதை வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், செம சாஃப்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ளே நம்ம கையில் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. க்ளீனாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஸ்லைம்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் இது வந்து ஸ்லைமும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம கையில் வந்து ஒட்டும். நம்ம இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கோம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் எடுத்து இப்போ போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதாக நம்மளோட பட்டர் ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்லைமை வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் டாய் மாதிரி நம்ம விளையாட முடியும். ஸோ ஒன்று வந்து இது வந்து நான் என்னென்ன 3 விஷயம் இருக்கலாம். ஸோ அது என்னென்ன நான் வந்து உங்கள்கிட்ட அப்படி கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட வந்து பட்டர் ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக. கடையில் நமக்கு எப்படி பட்டர் ஸ்லைம் கிடைக்குமோ அதே டெக்ஸ்சரில் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து கம்மியான அமௌண்ட்டில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய அமௌண்ட்டில் கூட செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம வந்து பார்த்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விளாண்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் இதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம கையில் எடுத்து விளாண்டு பார்க்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் ஸ்லைம் மாதிரி ரொம்ப இழுக்க முடியல, ஓரளவுக்கு தான் இழுக்க முடியுது. இது வந்து இந்த கையில் வச்சு ரொட்டேட் பண்ணக்குள்ள ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி சாஃப்டாக இருக்குது, அது அழுத்தக்குள்ளே செம்ம அழகாக இருக்குது, அப்படியே கிளியராக இருக்குது. பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச்சியாக வருது. பட் ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக வரல, ஓரளவுக்கு ஸ்ட்ரெச்சியாக வருது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சி எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி பிஞ்சுக்குது. இதில் நம்ம வந்து நம்ம எப்படி வேணால் இதை விளாண்டுக்கலாம். நீங்கள் கிட்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தாங்க அவங்க கூட கொடுக்கலாம். இது வந்து உண்மை பிரச்சனை இல்லை, இது வந்து வீணாகவே போகாது இந்த ஸ்லைம். இதை வீணாக போனால் நம்ம யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நம்ம ஸ்லைம் நல்லா குத்துவோம்ல, ஸோ அது மாதிரி நான் இது பண்ணேன், அதுவுமே சூப்பராக வந்துச்சு.
நான் சொன்ன மாதிரி அந்த 3 டிஃப்ரெண்ட் வே வந்து என்னென்னு உங்களுக்கு இப்போ நான் வந்து சொல்கிறேன். இதோட ஃபர்ஸ்ட் வே என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை வந்து பட்டர் ஸ்லைமாக விளாட்றது தான் ஃபஸ்ட்டு டாய். நம்ம நார்மலாக அந்த மாதிரி ஸ்லைம் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பட்டர் ஸ்லைம்லாம் எப்படி விளாடுவோம் பிடிச்சி எடுத்து, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து விளாட்லாம். இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் விஷயம் வந்து என்னது அப்படின்னா, நீங்கள் இதை வந்து இப்படி போட்டுட்டு எனிதிங் கட்டர் இருக்கும்ல உங்கள் வீட்டில், ஏதாச்சும் குட்டி பவுல் அந்த மாதிரி அதை யூஸ் பண்ண நீங்கள் கட் பண்ணால் இது வந்து கைனடிக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே கட் பண்ணி பீஸாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நம்ம எப்படி கட் பண்ணாலும் நம்மளோட அந்த கட் பண்ணுற ஷேப்புக்கு வந்து இது வந்து வரும். ஸோ அது வந்து இதில் இருக்கிற ஒரு பெஸ்ட் திங். நான் வந்து நிலா மாதிரி ரவுண்ட் மாதிரிலாம் கட் பண்ணேன், ஆஃப் நிலா மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரலன்னா நம்ம திரும்ப களைச்சிட்டு திரும்ப நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு விளாண்டுக்கலாம். நல்லா இந்த ஒரு ஸ்லைம்லேயே நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்ம நிறைய பண்ணலாம், சூப்பராக இருக்கும் எல்லாமே. செகண்ட் விஷயம் இது. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்லைமை விளையாட இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கல் மாதிரி சம்டைம்ஸில் போயிடும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து க்ளேவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம விளையாட நம்மளுக்கு ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து க்ளே மாதிரி மாறிடும். நீங்கள் க்ளே யூஸ் பண்ண ஏதாச்சும் டாய் விளையாட போகிறீங்க அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு திரும்ப இது ஸ்லைமாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து திரும்பவும் கொஞ்சமாக ஷாம்பூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப இதோட பட்டர் ஸ்லைமோட டெக்ஸ்சர் வந்துடும். இப்போ இதை நான் வந்து கைனடிக்ஸ் அந்த மாதிரி விளையாடுறதுக்காக நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணேன். எனக்கு நைஃப்பில் ஒட்டுனுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணி கட் பண்ணுறது சூப்பராக கட் ஆனிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள் அப்படி அழகாக கட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. நான் வந்து இப்படி தான் குட்டி குட்டியாக பீஸாக வெட்டினேன் எல்லாத்தையும். ரொம்ப சூப்பராக எல்லாமே வெட்டினுச்சு. நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் விளாண்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை திரும்ப நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப இதை பட்டர் ஸ்லைம் மாதிரியே நான் வந்து விளையாட போகிறேன், ஓகேவா? நான் சொன்ன 3மே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து பட்டர் ஸ்லைம், இன்னொன்று வந்து லைட்டாக கைனடிக்ஸ் அந்த மாதிரி நம்ம பீஸ் பண்ணி கட் பண்ணலாம். இது வந்து இவ்வளோ ஸ்டிச்சாக இருக்குது பாருங்கள். தேர்ட் வந்து இது வந்து க்ளே கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த ஸ்லைம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஒரு ஸ்லைம்லேயே 3 விதமாக விளையாட முடியும், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.